இந்த ஆண்டு வருஷம் தான் போயிருக்கோசரம் இது வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒன்றும் நடந்த பாடி எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட்ல இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நடந்தது. கவர்மெண்ட்ல தான் வேலை செய்கிறாங்க இப்போதைக்கு. ஏன்னா படித்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சவங்களும் கவர்மெண்ட்ல தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படிச்சுன்னு இருக்கிறவங்களும் கவர்மெண்ட் மூலியமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம்னாக்கா மது, கஞ்சா இது 2 நாளாக போயிட்டு கவர்மெண்ட்ல ஜெயிலில் இருந்தே வேலை செய்கிறாங்க. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது, திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு ஓட்டுகளாக மாறுகிறதா, இளைய வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாவேக்காவின் தாக்கம் எப்படி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, எதிர்கட்சிகள் பலம் பெறுகின்றனவா அப்படிங்கிறத குறித்தெல்லாம் பல கட்ட கள ஆய்வு நம்ம செய்திருக்கோம். அதன் முடிவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டம். கடலூர் பாராளுமன்றமும் கடலூர்ல தான் வருது. மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,21,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,05,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,15,000 பேர் இருக்காங்க. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சியை சார்ந்த ஐயப்பன் அப்படிங்கிறவர் 84,000 வாக்குகளும், அவரை எதிர்த்து அதிமுகவுடைய MC சம்பத் அவர் 79,000 வாக்குகள் வாங்கினார். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே 5,000 தான். இங்கே MC சம்பத் 2011 கூட வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம். கடலூரில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட தொகுதியாக வந்து இருக்கிறது. தற்போது கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ராஜேஷ். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான தொகுதி. கடலூர் மாநகராட்சி வந்துடும். பெரிய நிலப்பரப்புங்கிறது கடலூர் மாநகராட்சி தான். அது போக கடலூர் மாநகராட்சியோட வடக்கு பகுதி பாண்டிச்சேரி பார்டர், அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் அது எல்லாமே வந்து கடலூர் தாலுகாவில் வரக்கூடிய பகுதிகள். அந்த கிராமப்புறங்களும் இந்த கடலூர் மாநகராட்சியும் ஒன்று சேர்ந்ததுதான் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதி. இதுல ஒரு 70% வாக்குகள் அப்படிங்கிறது கடலூர் மாநகராட்சியிலே வந்துடும். மீதி 30% தான் அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள். எல்லா பகுதிகளுக்கும் நாம போயிட்டு வந்திருக்கோம். மாநகரத்திலையும் எல்லா பகுதி கணிசமாக மாநகரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல வந்து மாநகரத்துக்குள்ளேயும் ஆய்வு பண்ணும். இங்க பெரும்பாலாக என்ன சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்க சதவீதம் வகையில நீங்க பிரிச்சிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? எந்தெந்த பகுதியில என்னென்ன சமுதாயம் சதவீதத்தோடு? கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் அதிகமா இருப்பாங்க. வன்னியர் சமூகத்துக்கு ஈக்குவலா பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமா இருப்பாங்க. அதற்கு அடுத்த இடத்துல முதலியார்கள், பிள்ளைமார்கள், வெள்ளாளர் சமூகம் இருக்காங்க. அதே போல உடையாறு, கோனாறு, செட்டியாறு, அப்புறம் நாயுடு, ரெட்டியார், இப்படி எல்லா மக்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கடலூர் மாவட்டத்துக்கே ஹெட்டுங்கிறதுனால அந்த மாவட்டத்தை சேர்ந்த எல்லா சமூக மக்களும் அதிகமா வாழக்கூடிய ஒரு நகரம் வந்து கடலூர். இப்ப மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதுல மெஜாரிட்டி வன்னியர்களும் பட்டியல் சமுதாய மக்களும், அதற்கு அடுத்த இடத்துல வெள்ளாளர்களும் இருக்காங்க. இப்ப பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க, இவங்க எல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாமகவும் பலமா இருக்காங்க. திமுக, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகங்களிலும் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருப்பாங்க 2 கட்சிகளுமே. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சமூக ரீதியான வாக்குகள்னு பாத்தீங்கன்னா பாமக, வன்னியர்கள் இப்படி இருக்கும். அதே போல விடுதலை சிறுத்தை, பறையர் சமூகம், இந்த இப்படி ஒரு கேட்டகரி இருக்கும். அதே போல தேமுதிக வந்து இங்க நாயுடுக்கள் வந்து கணிசமா இருக்கிறாங்க. அவங்க வந்து தேமுதிகவுல அதிகமா இருப்பாங்க. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. மற்ற இதர வெள்ளாளர்களை பொறுத்தவரை எல்லா கட்சியிலையும் பரவலா இருப்பாங்க. திமுக, அதிமுக இது 2லயும் மாறி மாறி இருப்பாங்க. சோ இது 2ஐயும் தவிர்த்து காங்கிரஸ்ல இருப்பாங்க. வெள்ளாளர்கள் அதிகமா காங்கிரஸ்ல இருக்காங்க. அதையும் நான் சொல்லி ஆகணும். இங்க காங்கிரஸ்க்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு கடலூர்ல, கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு இங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் எல்லாம் பல பேர் சந்திச்சு கருத்து கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி குறித்து என்ன சொல்றாங்க, இந்த திமுக செயல்படுத்திய பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றதை எப்படி பாக்குறாங்க?
கடலூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகர பகுதிகளில் பெண்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, நாங்க யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்றது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு எதுவும் நடக்க போறதில்ல, நாங்க உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான பெண்கள் பேசுறாங்க. அதனால நகர்ப்புற பெண்களை விட கிராமப்புற பெண்கள் அதிகமா அரசியல் பேசுறாங்க. நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க வந்து அரசியலாம் நாங்க பேசல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்குறாங்க. இருந்தாலும் சில பெண்கள்ட்ட எல்லாம் கேட்டோம், என்ன சொல்றாங்க, உதவித்தொகை எல்லாம் பயனுள்ளதா இருக்கு, அதே போல வந்து இந்த இலவச பேருந்தும் பயனுள்ளதா இருக்கு. ஆனா இந்த உதவித்தொகையும் இலவச பேருந்தையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கரண்ட் பில்லை ஏத்திட்டாரு, சொத்து வரியை ஏத்திட்டாரு, விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புலம்பல். ஏன்னா சிட்டில இருக்கிறதுனால அந்த புலம்பல்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுவும் இல்லாம இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாநகரத்துக்குள்ள வந்து இந்த கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. துறைமுகம் வழியாக நிறைய இல்லீகலா நிறைய உள்ள வரும். பொதுவா துறைமுகம் இருக்கிற நகரங்கள் அப்படின்னாலே அங்க வந்து நிறைய இந்த போதை பழக்கங்கள் அதிகமா இருக்கும். காரணம் என்ன, இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் துறைமுகம் வழியா உள்ள வரும். அதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த பகுதிகள் அதிகம், கடலோர பகுதிகள்ல. அதை பார்க்கும்போது கடலூர்ல பொதுமக்கள் அதிகமா குற்றச்சாட்டு வச்சதே வந்து இந்த சாராயம், போதை பழக்கம், இது ரெண்டால இந்த கடலூர் நகரம் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமா இருக்குங்க. இரவு நேரத்துல பெண்கள் போக முடியல. ஒரு 6 மணிக்கு மேல கடலூர்ல வெளியில போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பகுதியில ரொம்ப வேதனையோட பேசுறாங்க. இப்போ கடந்த 5 ஆண்டுகால ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு பற்றி உங்க கருத்து என்ன? சுத்தமா எங்க பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. சுத்தமா பயப்படுறாங்க. பசங்க வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, வயசுக்கு வந்த பொண்ணெல்லாம். ஏன்னா இப்போ எங்க ஊரை இது ஒரு நிகழ்ச்சியே நடந்தே போச்சு. அப்பர் கோயில் கிட்ட, இந்த நத்தோலி கிட்ட, இதெல்லாம் ரொம்ப பெண்களை வந்து மானபாங்க படுத்துறது, மேல கையை வச்சுட்டு ஒருத்தர் எங்க ஊருக்காரே உள்ள இருக்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. நாங்க இதை போய் தட்டி கேட்க யாரும் எங்களால முடியல. முடிச்சா எங்களுக்கு பயமா இருக்குது. எங்க வீட்டுல என்னாச்சும் ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டாகுது. எங்களுக்கு வந்து பல பிரச்சனை, பசங்களுக்கு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. நிறைய எங்க ஊர்ல கஞ்சா குடி அதிகமாகுது எங்க ஊர்ல. நாங்க யாரையும் தட்டி கேட்டா எங்களே அடிக்க வர மாதிரி வராங்க ஜனங்க. அதை கேட்க ஆள் கிடையாது. போலீஸ் கன்வென்ட் கொடுத்தா அவங்க வந்து நீங்களே கன்வென்ட் கொடுத்துட்டு நீங்களே கஞ்சா வித்துட்டு நீங்களே வந்து கன்வென்ட் கொடுக்குறீங்களா கேட்கறாங்க. கேட்கல. 5 ஆண்டு வருஷம்தான் போயிருந்தக்கோசரம் இது வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒன்றும் நடந்த பாடி எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட்ல இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நடந்தது. கவர்மெண்ட்ல தான் வேலை செய்கிறாங்க இப்போதைக்கு. ஏன்னா படித்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சவங்களும் கவர்மெண்ட்ல தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கின்னு இருக்கிறவங்களும் கவர்மெண்ட் மூலியமாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம்னாக்கா மது, கஞ்சா, இது 2 நாளாக போயிட்டு கவர்மெண்ட்ல ஜெயிலில் இருந்துக்கினே வேலை செய்கிறாங்க. தெரியுதா இல்லைங்களா? இந்த 5 வருஷத்துக்கு நடக்கிறது இது மட்டும் தான் நடக்குது. பசங்க சின்ன வயசுலேயே படிக்கக்கூடிய பசங்க, இந்த வயசுல 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள பசங்க பார்த்தீங்கன்னாக்கா, படிக்கக்கூடிய பசங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. நீங்கள் மது கடையை நிறுத்துனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மது கடையை நிறுத்துவேன்னு ஸ்டாலின் சொன்னார். இப்போ அதை செய்யலை. இப்போ வர ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் மது கடையை நிறுத்தினா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள் அப்படிங்கிறது அந்த சதவீதத்தில் சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்லுவீங்க? தவக்கையோடைய தாக்கம், விஜயின் மீதான ஆர்வம் எப்படி இருக்கு இந்த பகுதியில்? கடலூர்ல விஜய்க்கு நிறையவே இருக்கு. ஏன்னா அங்க கிறிஸ்தவர்கள் அதிகம், இளைஞர்களும் கடலூர்ல அதிகம். கடலூர்ல வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், இங்கேயே அட்ரஸை மாத்திக்கிட்ட இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடலூர் மாவட்டத்துல பரவலா மற்ற தாலுகா இந்த பகுதிகளில இருந்து வந்து இங்கேயே குடியேறின இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இங்க இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து தோராயமாக ஒரு சொல்றேனே ஒரு 28 to 30 இல்லைன்னா ஒரு 32 33 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 28ல இருந்து 33க்குள்ள இருக்கலாம் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது. எதை வச்சு கணக்கு பண்ண அப்படின்னா, அந்த வாக்காளர்களோட லிஸ்ட் வந்து சில கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தாங்க. கடலூர் தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் தான். தோராயமா ஒரு 33% வச்சுக்கலாம் இளைஞர்கள். அவங்க பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்களா, இல்ல கட்சிகளுக்கு, அதாவது அதிமுக திமுகவுக்கு பக்கம் இருக்கிறாங்களா, பெரும்பாலும் விஜய் பக்கம் இருக்காங்களா? விஜய் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. கடலூர் டவுன் உள்ள, கடலூர் நகரத்துக்குள்ள ஆதரவு அபரிவிதமா இருக்கு விஜய். இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், இங்க வந்து சீமான் போட்டியிட்ட ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னேன். நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு இங்க ஆதரவு இருக்கு? இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் இளைஞர்களை நம்பிதான் சீமானே இங்க நின்னாரு. இங்க கிறிஸ்தவர்கள் அதிகம்.
முஸ்லிம்களும் அதிகம், இந்துக்களும் அதிகம். இரண்டு பேரும் பர்சன்டேஜ் சொல்லுங்களேன், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் பர்சன்டேஜ். நிச்சயமா கடலூர் தொகுதியை பொறுத்தவரையும் ஒரு 12% வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்கள், ஆமா, முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஒரு 15% இருப்பாங்க. 15% இருப்பாங்க. ஓகே, நீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 17-27% அவங்களே வந்துடுறாங்க இல்லையா, சிறுபான்மையினர்களே. ஆமா. இப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்கு நீங்க சொன்னீங்க 12%, இது எவ்வளவு அளவிற்கு விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்? ஒரு 60% விஜய்க்கு போயிடும். நாம் தமிழருக்கு ஒரு 40% போகும். முஸ்லிம்கள் அப்படியே திமுகவுக்கு தான். முஸ்லிம்கள் திமுகவுக்கு தான். ஆனா கிறிஸ்தவர்களோட வாக்கு கணிசமா திமுகவுக்கும் போகும். ஆனா அதிமுகவுக்கு போகாது. கிறிஸ்தவர்களோட வாக்கு 3ஆ பிரியும். திமுக, நாம் தமிழர், விஜய் அப்படின்னு 3ஆ பிரியும். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள், ஏன்னா இது மாநகராட்சின்னு கூட சொல்றீங்க, மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணம், மாநகராட்சிக்கான நிதி, அதெல்லாம் வச்சு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. கடலூர் டவுனை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நம்ம வந்து பெரிய அளவுல குறை சொல்ல முடியாது. மாநகராட்சி அப்படின்னா ரொம்ப பெரிய, இப்போ திருச்சி அளவுக்கு கோயம்புத்தூர் அளவுக்கு மாநகராட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெருநகராட்சியா இருந்து இப்பதான் மாநகராட்சி ஆயிருக்கு. ஓரளவுக்கு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில அந்த நகரத்தை வந்து நிர்வாகம் பண்றது கொஞ்சம் எளிதுதான். இப்ப நீங்க கோயம்புத்தூர் அளவுக்கு பெரிய சிட்டி அப்படிங்கும் போது நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாநகராட்சியை பொறுத்தவரையும் சின்ன மாநகராட்சின்னு சொல்லலாம். சாலை வசதிகள் நல்லா போட்டிருக்கிறாங்க, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் குறை சொல்றதுக்கு இந்த நிர்வாகம், அதாவது இந்த உள்கட்டமைப்பை பொறுத்தவரையும் குறை சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. இங்க குறை சொல்றதுக்குன்னு இருக்கிற பெரிய பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை தான். இந்த குடிச்சிட்டு சுத்துறாங்க பாத்தீங்களா, அது வந்து இரவு நேரத்துல அதிகம். கிட்டத்தட்ட 3 நாள் கடலூர் தங்கியிருந்தேன். சோ 3 நாள் கடலூர்ல தங்கியிருக்கும் பொழுது அதிகமா இரவு நேரத்துல நான் பார்த்தது இந்த போதை இளைஞர்கள் பைக்ல சுத்துறது, ஸ்கார்பியோ கார் எடுத்துட்டு சுத்துறது, பீச் பக்கம் சுத்துறது, கார்ல வந்து அந்த சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு கத்திக்கிட்டே ரோட்ல போறது, இதெல்லாம் நிறைய கடலூர்ல வந்து பார்க்க முடிஞ்சது நைட்ல 9 மணிக்கு மேல. சோ இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது கடலூர்ல நிறையவே இருக்கு. இதை வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களும் அதிகமா சொல்றாங்க. பெரும்பாலும் அவங்க சொல்றது வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இங்க அதிகமாக சொல்றாங்க பெண்கள். ஆமா. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன் மீது எப்படி அவங்க பார்க்குறாங்க? அவர் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறாரு? தொகுதிக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்காரா? தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னதை எல்லாம் செய்து முடித்திருக்கிறாரா? ஐயப்பன் மீது அதிருப்தி அப்படிங்கிறத விட திமுக மீது எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த தொகுதியில் அதிகமா இருக்கு. அதாவது ஐயப்பன் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியில முழுசா நிறைவேற்றல, ஒரு 50% நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மீதி ஒரு 50% நிறைவேற்றல அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் பேசுனதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வசதியும் கடலூர் மாவட்டத்துல இல்லை. அடிப்படை வசதி ஒன்று பாருங்க, இப்போ வெளியில போற தார் சாலையும் சரிதான், 5 வருஷத்துல நிறைய ரோடு போடல. ரோடு போட்டதா சொல்றாங்க, எப்படி போட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கடலூர் நகராட்சி சார்பா பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது. இந்த பாதாள சாக்கடையை தண்ணியை எடுத்தும் போய் ஒரு சுத்திகரிப்பு பண்ணி தான் நேரடியாக கடலில் விடணும். சுத்திகரிப்பே பண்ணாமல் நேரடியாக எடுத்து போய் கடல்லையும் ஆற்றுலையும் விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் வரப்போ, பெஞ்சம் புயல் வரப்போ அவ்வளோ தண்ணி ஊருள்ள வருது. எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த பெஞ்சம் புயலாக இருக்கட்டும், ஒரு புயல் வந்தாலும் சரிதான், அப்படியே இங்கெல்லாம் வந்து இடுப்பளவு தண்ணி நிற்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஊடகத்துலேயும் பேப்பர்லேயும் செய்தித்தாள்லேயும் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வசதி பண்ணியே தரல. இப்போ இவங்களுக்கு எப்படிங்க, திமுகவுக்கு எப்படிங்க நாங்கள் ஓட்டு போட முடியும்? சத்தியமாக சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேளுங்க, கோயில் எத்தனை கோயிலை கடலூர் மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்க தெரியுமா? சத்தியமாக சாமி கும்பிட்றவங்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போடவும் கூடாது, போட மாட்டோம். சொசைட்டி போய் லோன் கேட்டோம்னா, உனக்கு வந்து வயசாகி போச்சு, உனக்கு நிலம் இருக்குதா, நீ கட்சி சிபாரிசு இருந்தால் தான் தருவேன், திமுக கட்சியில் இருக்கிறியா, நீ சிபாரிசு பண்ணால் தான் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்கன்னு சொல்லி தெட்டி விட்டுறாங்க. எங்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் எந்த பயணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஐயப்பன் அவர்களுக்கும் திமுக தலைமைக்குமே தற்பொழுது ஆகல. கொஞ்சம் ஐயப்பன் ஒதுங்கி இருக்கிறார், அதனாலதான் அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் இவருக்கும் வந்து மோதல் போக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ ஐயப்பனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு எம்ஆர்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட. அதனாலதான் ஐயப்பனுக்கு சீட்டு கொடுக்கல. அதாவது அதிமுகவுக்கு ஃபேவரா வந்து இவர் செயல்படுறாரு, நகரத்துக்குள்ள அதிமுக நிர்வாகிகளோடு நெருக்கமாக இருக்கிறார்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக உட்கட்சி ஆளுங்க வந்து தலைமைக்கு புகார் எல்லாம் கொடுத்து அதன் மூலமாக அவரை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க ஐயப்பனை. இதற்கு காரணமும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அதனால வந்து அவரால் செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப ஐயப்பன் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அவரோட வந்து திமுக தலைமையோட ஆதரவு இல்லாம இங்க ஏதாவது செய்ய முடியுமா? சோ அந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனையால ஐயப்பன் வந்து தவிக்கிறாரு. ஒரு 50% விஷயங்களை மட்டும்தான் நிறைவேற்றிருக்காரு, இன்னொரு 50% நிறைவேற்றல அப்படின்னு தான் சொல்லணும். இங்க ஏற்கனவே இருந்த அதிமுக கட்சியை சார்ந்த MC சம்பத் அவர் அமைச்சராகவும் கூட இருந்திருக்காருங்கிறது பார்க்குறோம். அவர் மீது அந்த தொகுதி மக்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க? MC சம்பத் அவர்கள் மீது அதிகமா வந்து குற்றச்சாட்டுகள் இல்ல, அதிகமா இல்ல. நம்ம வந்து அதிமுக அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம சொல்லல, பொதுவாவே சொல்றேன். அவர் வந்து பேர் தெரிஞ்ச நபரா இருக்காரு. சம்பத்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், கடலூர் மாவட்டம் முழுக்க தெரியும். அந்த அளவுக்கு இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேரை சொன்னா எப்படி தெரியுமோ அதே போல MC சம்பத்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு அவருக்கு வந்து நல்ல பேர் இருக்கு, அந்த பாப்புலாரிட்டி வந்து அவருக்கு இருக்கு. அதனால இந்த முறை வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்டகால கோரிக்கைகள் அப்படிங்கிறது என்ன இருக்குது? அங்க தொழில் சார்ந்து விவசாயம் சார்ந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க? கடலூர் டவுன்ல இருந்து கொஞ்சம் வடக்கு பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக மதுவுக்கு அடிமையான ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. கள ஆய்வுல நாம தெரிஞ்சுக்கிட்டது மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். நீண்ட நாள் கோரிக்கையே என்ன அப்படின்னா, இங்க பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கிறதுனால அந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய இந்த கடைகள் இருக்கு இல்லையா, மது விற்பனை கடைகள், அங்க போயிட்டு மது அருந்துறாங்க. அங்க இருந்து இந்த மதுபான கடத்தல் இதெல்லாம் வந்து இங்க நிறைய நடக்குது இல்லையா, இதையெல்லாம் சரியா காவல்துறை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பல வருஷமா இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த எப்படி பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு வந்து இருக்கும், கடலூர் டவுன்ல இருந்து வடக்கு நோக்கி நான் போகணும், நல்லாத்தூர் அந்த மாதிரி வந்து நிறைய கிராமங்கள் வரிசையா இருக்கு. நம்ம அந்த கிராமங்களுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ரோடு தான். ஒரு ஊர் வந்து பாண்டிச்சேரியில வரும், அடுத்த ஊர் கடலூர்ல வரும், அடுத்த ஊர் பாண்டிச்சேரியில வரும், அடுத்த ஊர் கடலூர், அதுக்கு அடுத்த ஊர் விழுப்புரம் தொகுதியில வரும், அதுக்கு அடுத்த ஊர் கடலூர்ல வரும். இது என்ன வித்தியாசமான ஒரு எல்லை பிரிப்பா இருக்கு. நான் குழம்பி போயிட்டேன். ஒரு கணக்கெடுப்பு நடக்கும்போது ஒரு ஊருக்கு போகும்போதும் சில ஊர்ல போயிட்டு மக்கள்கிட்ட பேசிடுவேன், பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பாண்டிச்சேரியில இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஊர்லயும் போயிட்டு இது எதுல வருது, பாண்டிச்சேரியில வருதா, தமிழ்நாட்டுல வருதா, விழுப்புரம் தொகுதியா, கடலூர் தொகுதியான்னு கேட்டு கேட்டு அதுலயும் நிறைய மக்களுக்கு தெரியவே இல்லை எது தமிழ்நாடு எது பாண்டிச்சேரின்னு அவங்களுக்கே தெரியல, ஓட்டு போடுறவங்களுக்கே. அந்த மாதிரியான நிலைமைலாம் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாண்டிச்சேரி பார்டருங்கிறதுனால அந்த மதுவால கெட்டு போற இளைஞர்களோட எண்ணிக்கை கடலூர்ல அதிகம், நிறைய இருக்கு. பெண்களும் நிறைய கெட்டு போறாங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நீண்ட நாள் கோரிக்கையே என்ன அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள வரக்கூடிய கடைகள்ல போய் இவங்க வந்து குடிச்சிட்டு வராங்க, அதிகமா மது குடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து காவல்துறை தடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சீக்கிரம் மாநகராட்சி ஆக்கிட்டாங்க கடலூரை, இது வந்து எங்களுக்கு ஒரு சுமை அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரி வந்து ஏறும், நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து மாநகராட்சி ஆகி இருக்கலாம். ஏன்னா சிதம்பரமும் கடலூரும் கிட்டத்தட்ட ஒரே பரப்பளவு கொண்ட ஒரே அளவு கொண்ட நகரங்கள் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது கடலூரை வந்து இவ்வளவு சீக்கிரமா மாநகராட்சி ஆக்கி இருக்க வேண்டாம், வரி எவ்வளவு ஏறும், நிலத்தோட மதிப்பு ஏறும், இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நீண்ட நாள் கோரிக்கை முக்கியமா ஒண்ணு நான் சொல்லியே ஆகணும், என்ன அப்படின்னா மருத்துவமனை தரம் இல்லாத மருத்துவமனையா இருக்கு. கடலூர் நகரத்துல இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனை ஒரு எப்படி சொல்றது, பெண்களுடைய வார்டு, அங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லாம ரொம்ப அசுத்தமா இருக்கு. நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோம், வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்க வீடியோ எடுத்தா வந்து சில பிரச்சனைகள் வரும், யாரு நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. சோ அங்க போகும்போது உரிய நேரத்துல மருத்துவர்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சரியான அடிப்படை வசதிகள் அந்த மருத்துவமனைக்குள்ள செஞ்சு கொடுக்கறது இல்ல, சுகாதாரம் இல்லாம ரொம்ப அசுத்தமா இருக்கு மருத்துவமனைலாம். அதே போல பிரசவ வார்டு எல்லாம் வந்து எப்படி சொல்றது, பெண்களுக்கான பிரசவ வார்டு எப்படி இருக்கணும், பொதுவா சுத்தபத்தமா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா உபகரணங்களும் இருக்கணும். நிறைய மருத்துவ உபகரணங்களே சரியா இல்ல கடலூர்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க சிதம்பரம் போங்க அப்படின்றாங்களாம் கடலூர்ல. ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்பந்தமா வந்து நோயாளிகள் போகும்போது நீங்க சிதம்பரம் போங்க, அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி போங்க, பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிடுங்கன்றாங்க. பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, நீங்க கடலூர்ல ஃபெசிலிட்டி இல்லைங்க, நீங்க பாண்டிச்சேரி போங்க அப்படின்றாங்க.
சிதம்பரத்துல என்ன ஒரு பிளஸ்ன்னா பல் மருத்துவமனை வந்து சிதம்பரத்துல பிளஸ். நீங்க அந்த சரௌண்டிங்ல எங்க கேட்டாலும் பல் மருத்துவம் அப்படின்னாலே சிதம்பரம் பல் மருத்துவக் கல்லூரி இருக்கு, அங்க போக சொல்லிடுவாங்க. மற்ற மருத்துவத்துக்கு பாண்டிச்சேரி போக சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடலூர் வந்து ஒரு பெரிய நகரமா இருக்கு, கடலூர் மாவட்டம் பெருசு, இப்படி இங்க ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த நகரத்துல வந்து ஒரு தரமான மருத்துவமனை இல்ல, எல்லாத்துக்கும் வந்து காக்க வேண்டியதா இருக்கு, மருத்துவமனை உள்ள மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, செவிலியர்கள் பற்றாக்குறை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனையில நோயாளிகள்கிட்ட நாம பேசணும். சில நர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். மீடியான்னு காட்டிக்கல, சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நின்று பேசணும் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காலி பணியிடங்கள்லாம் நிரப்பப்படாம இருக்கு, இந்த நர்ஸுகளுக்கான இப்ப ரீசெண்டா பிரச்சனை நடந்தது, நிறைய இருக்கு, எங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு, ஸோ அரசாங்கம் வந்து சரியா கவனிக்கிறதுல. மா சுப்பிரமணியம் வந்து இங்க கடலூருக்கு வந்து நான் இதெல்லாம் சரி பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாராம். அதே மாதிரி 2021 வாக்குறுதியிலையும் இந்த மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள் கடலூர்ல அதிகமா இருக்கு, இதெல்லாம் நாங்க சரி பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றல. மா சுப்பிரமணியத்துக்கிட்ட நேரடியா இவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க, லெட்டராவும் கொடுத்திருக்காங்க, அவரு கடலூருக்கு வந்தப்ப மனுவாவும் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. கடலூர் மருத்துவமனை மிக மோசமான நிர்வாகம் அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. ஸோ அந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த அது ஒரு மாநகராட்சியும் தரம் உயர்த்தப்பட்டும் இங்கே மக்கள் அந்த நல வாழ்வு அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவமனை அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலைங்கிறீங்க. அதற்கு நீங்கள் சொல்கிறது ஒன்று ஜிப்மருக்கு போக, இல்லைன்னா இங்கே சிதம்பரம் போ அப்படிங்கிறத சொல்கிறதை தாண்டி கடலூர்லேயே நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அரசு மருத்துவர்களே அவங்க கிளினிக்கும் பல இடங்களில் வச்சுருக்காங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கடலூர்லேருந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற வரைக்குமே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இப்போ வந்துருச்சு. அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மகாத்மா காந்தி அவங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ மக்கள் அந்த இதுக்கு போனால் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரிங்கிறதுனால இதை வந்து டெவலப் பண்ணாமல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் மக்கள் நினைத்து தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறீங்க. உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் இந்த கடலூர்ல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இப்போதைக்கு கடலூர் வந்து அதிமுகவுக்கு சாதகம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு, அதே நேரத்துல ஐயப்பன் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல திமுகவுல. ஐயப்பன் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். கடலூர் நகரத்தை பொறுத்தவரையும் வெள்ளாளர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு நகரம். அப்போ இந்த முறை வெள்ளாளர்களின் வாக்குகள் திமுகவுக்கு போகாது, வெள்ளாளர்களின் வாக்குகளால் திமுக தோல்வியடையும். ஏன்னா ஐயப்பனுக்கு வந்து அவர் கை காட்டினா வெள்ளாளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஒரு அதிருப்தியில இருக்காங்க, நம்ம ஆளுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, போன தடவை நம்ம ஆள் ஜெயிச்சார்ல, ஏன்னா இவர் வெற்றி வேட்பாளர் இல்லையா ஐயப்பன். அப்படி பார்க்கும்போது ஒரு வெற்றி வேட்பாளருக்கு ஏன் இவங்க சீட் கொடுக்கல, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் காரணம், ஐயப்பன் வளர்ச்சியை வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விரும்பல அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ எம்ஆர்கே அவர்களுடைய தலையீட்டின் காரணமாக தான் ஐயப்பனுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு வெள்ளாளர்கள் வந்து கொஞ்சம் கோபத்துல இருக்காங்க திமுக மேல. அதனால வெள்ளாளர்களின் ஆதரவு என்பது அதிமுக பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதிமுக பக்கம் போச்சுன்னா நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும். ஏன்னா அதிமுகவுக்கு இங்க ஓரளவுக்கு இல்ல, நிறையவே வாக்கு சதவீதத்திற்கு ரெட்டலை சின்னம் இருக்கு. அதே போல இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு நல்ல பேர் இருந்துச்சு. பிஜேபி கூட்டணிங்கிறதுனால இப்ப திமுக வந்து பாருங்க அவங்க பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லி 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 இந்த கிறிஸ்டின் ஓட்டையும் முஸ்லீம் ஓட்டையும் இவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. வன்னியர் வாக்குகளும் வெள்ளாளர் வாக்குகளும் பட்டியல் சமுதாயத்துல அதிமுகவுக்குன்னு வாக்களிக்கக்கூடிய சில வாக்காளர்கள் இன்னமும் இருக்காங்க, அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்களுடைய வாக்குகள் இருக்கு. நாயுடு வாக்குகள் வந்து தேமுதிகவுக்கு போற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடலூர்ல நாயுடுகள் கணிசமா இருக்காங்க. அந்த நாயுடுக்களும் ரெட்டியார்களும் வந்து தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன மைனஸா இருக்கும். ஆனா அதை வந்து வெள்ளாளர்களின் வாக்குகள் ஈடுகட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல பட்டியல் சமுதாய வாக்குகளை விஜய் பிரிக்கும் பொழுது அது அதிமுகவுக்கு கூடுதல் பலமா இருக்கும். விஜய் ஃபேக்டர் இங்க பெரிய அளவுல அதிமுகவுக்கு சாதகமா வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு கருத்து. ஐயப்பனுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறது திமுகவுக்கு மைனஸ், அதிமுகவுக்கு பிளஸ். இப்ப இந்த காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கி இருக்காங்க, இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? காங்கிரஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இங்க வாக்கு வங்கி இருக்கு, கிறிஸ்தவர்கள் மத்தியில அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா இந்த கடலூர்ல இருக்க கிறிஸ்தவர்களோட வாக்குகளை குறி வச்சு விஜய், சீமானு, திமுக, காங்கிரஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்ப இந்த 12% கிறிஸ்டின் ஓட்டு எங்கதான் போறது அப்படின்னு பார்த்தா நிறைய உடையும். சோ காங்கிரஸுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அந்த வேட்பாளர் பிரபலம் இல்லாத வேட்பாளர் அப்படிங்கிறதுனால நிச்சயமா காங்கிரஸ் வேட்பாளருக்கு முன்னிலையில ரெட்டலை சின்னம் ஜெயிச்சிரும். ஒருவேளை உதயசூரியன் சின்னமா இருந்தா ஓரளவுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு நாம சொல்லலாம்.
ஆனா இங்க சின்னம் ரொம்ப முக்கியம், அதை நம்ம கவனிக்கணும். ரெட்டலை சின்னத்துக்கு முன்னால காங்கிரஸ் வேட்பாளரும் அவருடைய சின்னமும் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடலூர் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி கடலூர் இப்போ மாநகராட்சியை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே திமுகவை சார்ந்த ஐயப்பன் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருக்கு இந்த முறை வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்காம அதை கூட்டணி கட்சியான காங்கிரஸிற்கு தாரை வார்த்திருக்கிறது திமுக. அதற்கு முழுமுதற் காரணம் இங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவர் தான் ஐயப்பனுக்கு இந்த சீட்டை கிடைக்காமல் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பகுதியில் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு. இந்த ஐயப்பன் அவர்கள், அவர் சார்ந்த சமூகம், வெள்ளாளர் சமுதாயம் எப்பொழுதுமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனால் இந்த முறை நம்ம சமுதாயத்தை சார்ந்த வெற்றி பெற்ற ஐயப்பனுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல, அதற்கு காரணம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்களிடம் அதிகமாக இருப்பதனால அது அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய MC சம்பத் அந்த மாவட்டம் முழுவதும் நன்கு அறிமுகமானவர், நற்பெயரை சம்பாதித்து இருக்கிறார். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார். அவரை எல்லாருக்குமே தெரியும். அந்த தொகுதியை பற்றி நூக்கன் கார்னர் தெரிஞ்சவர். எப்படி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எவ்வளவு அந்த திமுக அந்த தரப்பில் எவ்வளவு ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த பக்கத்தில் அதிமுக தரப்பில் MC சம்பத் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12% கிறிஸ்தவர்களும் 15% முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த சதவீதத்தின் மீது குறிவைத்து நாம் தமிழர் கட்சி, தாவேகா, திமுக எல்லாம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை நம்பித்தான் களம் காண்கிறார்கள். அது இந்த முறை பெரிய அளவிலே சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா கிறிஸ்தவர்கள் ஓட்டு மிக பெரிய அளவிலே உடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அதுவும் கூட அதிமுகவிற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் அமையும். இங்கே திமுக உதயசூரியன்கிற சின்னத்தில் அவர் போட்டியிடலை, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு தெரியவில்லை. ஆனால் இந்த மக்களுக்கு இரட்டை இலைங்கிறது ரொம்ப பரிச்சயமான சின்னம் அப்படிங்கிறதுனால அதுவும் கூட அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய முதற்கட்ட கள ஆய்வில் தெரிகிறது. அந்த வகையில் அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியிலே முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.